அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முடக்குவாதம் பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு அல்லது ஏற்பட்டு பல காலமாக மருத்துவங்கள் எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு, டிஃபார்மிட்டி போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு எல்லாருக்கும் தேவையான என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக இந்த முடக்குவாத நோய் பாதிப்புகளில் முதல் பிரச்சனையே இது ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அப்படின்றது தான். அப்போ நம்மளுடைய இம்யூனி சிஸ்டம் கரெக்டாக வேலை செய்யணும். அதற்கு தேவையான உணவுகளை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கும். இரண்டாவது, இது உடலில் முக்கியமாக மூட்டுப்பகுதியில் சைனோவியல் மெம்பரேன், சைனோவியல் ஃப்ளூயிடு, கார்டிலேஜ் இந்த மாதிரியான அந்த மூட்டை சுற்றி அமைந்துள்ள பகுதிகளில் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி அதில் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸை உருவாக்கும். ஸோ அப்போ இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்காத அளவுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் நம்மள்கிட்ட நிறைய நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதற்கடுத்து இந்த முடக்குவாத பாதிப்பு ஏற்பட்டதுக்கப்புறம் பொதுவாகவே எலும்புகள் வீக் ஆகிறதுக்கு நிறைய பேத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. எலும்புகள் பலவீனமாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எலும்புக்கு தேவையான அனைத்து விட்டமின்கள், மினரல் சத்துக்களும் நம்ம எடுத்துக்கணும். எலும்பு தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு உணவுகள் எடுத்துக்கிறணும். அந்த எலும்பு பகுதியில் உட்புறத்தில் அமைந்துள்ள அந்த குருத்தெலும்பு போன்ற பகுதிகளுக்கு தேவையான உணவுகளும் நம்ம எடுத்துக்கிறணும். அதற்கு அடுத்தபடியாக இதோடைய பாதிப்பு இது மட்டும் அல்லாது மற்ற உடல் உறுப்புகள்லையும் இது இருக்கக்கூடும்ன்றதுனால அதற்கும் தேவையான உணவுகளை எடுத்துக்கிறணும். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே இந்த இம்யூனிட்டி பவரை பேலன்ஸ் பண்ணக்கூடிய டயட் வேணும். இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டயட் வேணும். அதுக்கு அடுத்தபடியாக அந்த எலும்பு தேய்மானம் ஆவதோ அல்லது ஆஸ்டியோபரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதற்கு எலும்புக்கு தேவையான கனிம சத்துக்கள் நிறையா எடுத்துக்கிறணும். இந்த தசை பகுதியிலும் சில நேரத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுனால அந்த தசைக்கு தேவையான புரதச்சத்து அதிகமாக இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக இந்த பாதிப்பு ஏற்படும் பொழுது ஒரு சிலருக்கு இந்த டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த டயர்ட்னஸ் அதிகமாக இருக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு புத்துணர்ச்சியோடு எந்த வேலையும் செய்வதற்கு அவர்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டு அல்லது விட்டமின், மினரல் போன்ற உணவுகளை சரியான அளவில் எடுத்துக்கிறணும். இதெல்லாம் இவர்களுக்கு சரியாக இருந்தது அப்படின்னிங்கன்னா இவர்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் கிடைத்து பிரச்சனைகள் அதிகமாகாமல் இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவை அனைத்தும் நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்றா வரிசையாக நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த மூட்டு பகுதிக்கு தேவையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உணவுகள் எதில் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உள்ள உணவுகள் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளில் இருக்கும். இவைகள் எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி சில வீடியோக்களில் பார்த்துருப்போம். பொதுவாக மீன் வகைகளில் அதிகமாக இருக்கும். இந்த டியூனா ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய அல்லது சால்மன் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய 2 வகை மீன்களில் இது அதிகமாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். பொதுவாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், அதுவும் தமிழகம் போன்ற பகுதிகளில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மற்றும் சில எண்ணெய்கள் தான். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது நல்லெண்ணெயும் அடுத்த கடலெண்ணெயும் தான் இருக்குது. இதை விட அதிகமாக இருக்கிறது இந்த ஆலிவ் எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய ஒருவித சமையல் எண்ணெய். இது பரவலாக நம்மளுடைய தமிழக பகுதிகளில் இது பயன்படுத்துகிறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் எளிதாக கிடைக்கக்கூடிய சமையல் எண்ணெய் தான் இந்த நல்லெண்ணெயும் கடலெண்ணெய். ஸோ நம்மளுடைய பகுதிகளில்
நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் அதிகமாக கிடைக்கிறதுனால இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஒருவேளை ஆலிவ் எண்ணெயுடைய அவைலபிலிட்டி நம்ம ஏரியாவில் இருந்ததுன்னா அதுவும் பயன்படுத்தலாம். இந்த 3 வகை எண்ணெய்கள்லையுமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் மிக அதிகமாக இருக்கும். இது மூட்டில் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு அலர்ஜிக்கு எதிராக வேலை செய்யும். அந்த மூட்டு தேய்மானத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதனால் இந்த முடக்குவாத பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த மூட்டில் தேய்மானம் ஏற்படும் பொழுது ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுறத நாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வைக்கும். கீரை வகைகள், இந்த கீரை வகைகளில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இந்த பசலைக்கீரை. பசலைக்கீரையில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக வந்து இருக்கிறதுனால மூட்டை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுக்கும் இந்த கால்சியம் சத்து அதிகமாக வந்து தேவை. அப்போ இவர்கள் வந்து பசலைக்கீரையை நல்லா வந்து எடுத்துக்கரலாம். அதுக்கடுத்து இன்று பரவலாக இன்னைக்கு பல பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க முடக்கத்தான் கீரை. அதுவும் மூட்டு உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்கிறத தடுத்து நிப்பாட்டி அதற்கு தேவையான அளவுக்கு கால்சியம் போன்ற கனிம சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது. அதற்கப்புறம் முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, இந்த மாதிரி வந்து எல்லா வகை கீரைகள்லையுமே விட்டமின்கள் அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பசலைக்கீரை, முடக்கத்தான் கீரை அதிகமாக வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு மூட்டு பகுதிக்கு எலும்புக்கு தேவையான கால்சியம் சத்து அதிகமாக வந்து இருக்கிறதுனால அதை நம்ம வந்து தாராளமாக எடுத்துக்கிறலாம். முருங்கைக்கீரை எடுத்துக்கிற பொழுது உடலுக்கு தேவையான இரும்பு சத்து சரியான அளவில் கிடைக்கும். இதனால் இந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு வந்து சரியான அளவில் வந்து இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம், இந்த இம்யூனி சிஸ்டத்தில் வந்து ஏற்படக்கூடிய அந்த இம்பேலன்ஸை இது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக இந்த மஞ்சள், பூண்டு, இஞ்சி போன்ற சில உணவுகள். மஞ்சள் நம்மளுக்கு வந்து தெரியும், இது இம்யூனிட்டி பவரை மெயின்டைன் பண்ணும். அதே வேளையில் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள். இன்றைக்கி நம்மளுடைய தமிழக பகுதிகளில் செய்யக்கூடிய எந்த ஒரு சமையல்லையும் மஞ்சள் இல்லாத ஒரு சமையல் வந்து கிடையாது. அதை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது தினமும் அதை தண்ணீரில் வந்து கலந்து வந்து குடிக்கிறதும் உடலுக்கு மிக மிக நன்மை. மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடக்கிறத தடுத்து நிப்பாட்டும். அதே நேரத்தில் மூட்டு தேய்மானத்தை குறைக்கும். இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் உள்ள உறுப்புகளில் இருக்கக்கூடிய திசுக்கள் அனைத்தும் திறம்பட வேலை செய்வதற்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக சமையலில் பயன்படுத்தக்கூடிய பூண்டு. இன்றைக்கி பூண்டில் வந்து நாம் பலவித சமையல்கள் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த பூண்டு இதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் அந்த மூட்டு அலர்ஜின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்க்கு அகெயின்ஸ்டாகவும் வேலை பார்க்கும். இதுவும் இம்யூனிட்டியை நல்லா வந்து மெயின்டைன் பண்ணும். இதுலேயும் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா வந்து இருக்குது. ஸோ அப்போ இது தினமும் உணவில் நம்ம வந்து தாராளமாக வந்து சேர்த்துக்கிறலாம். ஸோ மஞ்சளை நம்ம வந்து தாராளமாக சேர்த்துக்கிறலாம், பூண்டு போன்ற உணவுப் பொருட்களும் தாராளமாக வந்து சேர்த்துக்கிறலாம். ஸோ அடுத்து நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இஞ்சி. இஞ்சி போன்ற உணவுப் பொருட்களை நாம் எடுத்துக்கிற பொழுது இது நிறைய பேருக்கு தெரியும், இது டைஜஷன் ப்ராப்ளத்தை வந்து ஒரு சமநிலையில் வந்து வைத்திருக்கும். அதே நேரத்தில் இதை வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், அதில் இருக்கக்கூடிய செல்கள், உடலில் இருக்க அனைத்து உறுப்புகளிலும் இருக்கக்கூடிய செல்கள், தசையில் இருக்க திசுக்கள் எல்லாமே வந்து சரியாக வேலை செய்வதற்கு இந்த
ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் நம்மளுடைய உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒருவித அந்த காரணி இருந்தது அப்படின்னீங்கன்னா அதை கிளியர் பண்ணுறது வந்து இந்த இஞ்சியோடைய ஒரு முக்கியமான வந்து வேலைன்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த இஞ்சியை சாறாவோ அல்லது நீர் கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்முடைய உடலுக்கு மிக மிக நன்மை. அதற்கு அடுத்தபடியாக பழங்கள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையா வந்து இருக்கும், விட்டமின் சியும் வந்து அதிகமாக வந்து இருக்கும். எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு பழம், பப்ளி மாஸ் இந்த மாதிரி போன்ற உணவுகள்லையும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் திராட்சை, ஆப்பிள் போன்ற உணவுகள்லையும் விட்டமின்ஸ் மினரல்ஸும் வந்து அதிகமாக வந்து இருக்கிறதுனால இதுலேயும் வந்து விட்டமின் சி குறைந்த அளவு வந்து இருக்கிறதுனால இந்த திசுக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து அதிகமாக உள்ள பழங்கள் கொய்யாப்பழம், வாழை, சீத்தாப்பழம் போன்ற உணவுப் பொருட்கள் நிறையா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிற பொழுது இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த போனில் ஏற்படக்கூடிய எலும்பு மிருதுவாகக்கூடிய தன்மை அறவே நம்ம தவிர்க்க முடியும். ஸோ ஆஸ்டியோபரோசிஸ் வராமல் நம்ம வந்து பார்த்துக்கிறோம். பேரிச்சம்பழம் போன்ற இரும்பு சத்து அதிகமாக உள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கிற பொழுது இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு சமநிலையில் மெயின்டைன் ஆகும். இதனால இந்த ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர்னு சொல்லக்கூடிய அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அந்த ப்ராசஸை இது கொஞ்சம் வந்து குறைக்கும். அப்படி வந்து குறைச்சிச்சு அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய மூட்டு பாதிப்பு அதனால் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளை நம்ம வந்து தவிர்க்க முடியும். நம்மளுடைய தசைப்பகுதிக்கு தேவையான புரதச்சத்து அப்படின்னோடனே எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சது வந்து அனைத்து வகையான பருப்பு உணவுகள் தான். பருப்பு உணவுகள் அனைத்துலேயுமே புரதச்சத்து அதிகமாக இருக்கும். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வந்து சுண்டல், கடலை, பாதாம் போன்ற முக்கியமான உணவுப் பொருட்கள். இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் பொழுது தசைகளில் ஏற்படக்கூடிய அந்த புரோட்டீன் இழப்பு நம்மளுக்கு சரியாக இருக்கும். புரதச்சத்து இழப்பு நம்ம வந்து தவிர்க்க முடியும். அப்போ நம்ம வந்து புரதச்சத்தும் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துக்கிறணும். பால் உணவுப் பொருட்களும் மிக மிக முக்கியம்தான். ஏன்னா அந்த பால் உணவுப் பொருள்களில் அனைத்திலுமே புரதச்சத்து அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கால்சியமும் அதிகமாக இருக்கும். இதை எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு இரண்டுமே ஒரு சேர வந்து கிடைக்கிறதுனால இந்த தினமும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா உணவுகளும் இந்த முடக்குவாத பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு அந்த மூட்டினுடைய அமைப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கும் அந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டர்னு சொல்லக்கூடிய அந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதுக்கும் நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த அசதி, சோர்வு போன்ற பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் நாம் இவ்வளோ உணவுப் பொருட்களும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதில் முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன செய்யணுன்றதை விட என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்ன வந்து செய்யக்கூடாது, என்னென்ன மாதிரியான உணவுகளை நம்ம வந்து தவிர்க்கணும். முதல்ல அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவுகளை நம்ம வந்து தவிர்க்கணும். இதனால் உடலுக்கு கெட்ட கொழுப்பு சேர்றது மட்டும் கிடையாது, பாடி வெயிட் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. பாம் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி ஒரு சில எண்ணெய்களை வந்து பயன்படுத்தும் பொழுது அதில் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய சில காரணிகளும் இருக்கிறதுனால எண்ணெயில் பொரித்த உணவுகளை நம்ம வந்து தவிர்க்கணும். ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு நம்ம வந்து இன்றைக்கி நிறையா எடுத்துகிட்டு இருக்கோம். நிறையா வந்து பேக்கிங் ஐட்டம் வந்து வருது. குளிர்பானங்கள், நிறையா சாஸ், நிறையா மீட்டு, மாமிச உணவுகள் இந்த மாதிரி நமக்கு வந்து பேக் பண்ணி நிறையா வந்து வருது. பிஸ்கட்டில் ஆரம்பித்து எல்லாமே. இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கிற பொழுது இருக்கக்கூடிய சில காரணிகள் உடலுக்கு பல விதத்தில் மூட்டுப்பகுதி, தசைப்பகுதி, இதயம், நுரையீரல் போன்ற பல உறுப்புகளுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் நிறையா இருக்குது. முடிந்தளவுக்கு இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது.
அடுத்து உடலுக்கு குளுக்கோஸ் மிக மிக முக்கியம்தான். அதை நம்ம வந்து அளவாக எடுத்துக்கணும். நான் குறிப்பிட்டு சொல்கிற சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை போன்ற இனிப்புகளை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதையும் கொஞ்சம் அளவோடு எடுத்துக்கோங்க. உப்பினுடைய அளவு ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு ஆளுக்கு 4 கிராம் வந்து போதுமானது. அதையும் தாண்டி நம்ம வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா, ஏற்கனவே இந்த முடக்குவாதம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரத்தத்தில் உப்பினுடைய அளவு அதிகமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் அல்லாது உடலில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய பலவிதமான அந்த திசுக்களில் இந்த கால்சியம் தான் போய் வேகமாக டெபாசிட் ஆகும். இதனால தான் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து ஏற்படுது. அப்போ நம்ம வந்து உப்பினுடைய அளவை நம்ம வந்து குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா உடலில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த உப்பினுடைய அளவு அதிகமாச்சு அப்படின்னீங்கன்னா இது மூட்டு பகுதியில் வீக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவர்களுக்கு டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் தான் இன்றைக்கி முக்கியமான எதிரி. நான் ஏற்கனவே வந்து முதல்லையே சொன்ன மாதிரி பொரித்த உணவுகள் நம்ம வந்து எந்தளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ அதை விட முக்கியமான விஷயம் இந்த டிரான்ஸ் ஃபேட் ஆசிட்ஸ் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து அறவே நிப்பாட்டுறது தான். ஏன்னா இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்றது வந்து இதயத்துக்கு மட்டும் எதிரி கிடையாது, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பல உறுப்புகளுக்கு இது முக்கியமான எதிரி. அங்கே இருக்கக்கூடிய திசுக்களை டேமேஜ் பண்ணுறதுல இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அது மட்டும் அல்லாது இதில் இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸையும் இது வந்து சில இடங்களில் இது ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய இந்த உணவுகளை நாம் முக்கியமாக தவிர்க்கணும். இதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மை அப்படின்னீங்கன்னா, முதல்ல இம்யூனிட்டி அதிகமாகும். இரண்டாவது மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்மளால் குறைக்க முடியும். மூன்றாவது உடலுக்கு தேவையான சக்தி அந்த எனர்ஜி நல்லா வந்து கிடைக்கும். நாலாவது உடல் பருமன் ஏற்படாமல் நம்ம வந்து தவிர்க்க முடியும். இறுதியாக இவ்வளவும் நமக்கு வந்து சரியாக வந்து ஃபாலோ பண்ணும் பொழுது நம்மளுடைய அன்றாட வேலையை தான் நம்ம வந்து சரியாக வந்து செய்வதற்கு தான் இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட்டாக வந்து இருப்பது தான் இந்த எண்முறை மருத்துவம் மற்றும் இந்த டயட் சார்ட் போன்ற அனைத்தையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இண்டிபெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுக்கு முக்கியம். எந்த ஒரு விதத்திலையும் தனக்காக செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளுக்கும் நம்ம ஒருத்தரை சார்ந்து இருக்கிறது கொஞ்சம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய உடலை நாம் கட்டுக்குள்ளே வந்து வைத்திருக்கணும். இந்த முடக்குவாத பாதிப்பு ஏற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுதும் அன்றாட உணவுகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சரி பண்ணிக்கிட்டு எண்முறை மருத்துவம் போன்ற மருத்துவங்களையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த பிரச்சனையை நாம் பெரிய அளவில் கொண்டு போகாமல் பார்த்துக்கிறலாம். நாம் முழுக்க நாம் யாரையும் சார்ந்து இல்லாமல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த உணவு முறைகளை கொஞ்சம் கடைப்பிடிங்க. உங்களுடைய உடலுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில் எடுத்துக்கோங்க. தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.